கரிச வண்டி விளக்கல இருங்க. தம்பி கொஞ்சம் ஒரு கை பிடிங்க. சீக்கிரம் ஐயா. இந்த கரிசப்பட்டிக்கு இப்படித்தானே போகணும்? ஆமா. ஆறு வீட்டுக்கு துபாய் போகணும்னு பணத்தை கட்டி ஏமாந்தாங்கல்ல சேகர், அவங்க வீட்டுக்கு போகணும்னு ஏமாந்தாரா? ஏமா, இந்த துபாய் போகணும்னு பணத்தை கட்டி ஏமாந்தாருல சேகர், அவர் வீடு இதானே? சேகர் வீடு இதுதான். நீ யாருப்பா? என் பேரு பழனி. நானும் அவங்க கூட பணம் கட்டி ஏமாந்தவங்கள ஒருத்தன். சேகர் இருக்காங்கல்ல? சேகர் ஏமாந்துட்டானா? அவன் துபாயில இருக்கான். துபாயிலையா? மறுபடியும் பணத்தை கட்டி துபாய்க்கு போயிட்டாரா? அவர் என்ன அவ்வளவு பண வசதி உள்ளவரா? பாக்குறதுக்கு பரம ஏழை மாதிரி இருந்தாரு. முதல்ல கட்டின பணம் வாங்கிட்டீங்களா? எனக்கு தமிழ் இன்னும் கிடைக்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க குடும்பத்துல எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்கம்மா. யாருன்னே தெரியலப்பா. சேகர் துபாய்க்கு போகல, பணத்தை கட்டி ஏமாந்துட்டான்னு என்னென்னமோ வளர்றான்ப்பா. நீ என்னப்பா இங்க இருக்க? ஏய், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன ஏமாத்திட்டாங்க அதுன்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி வளர்ற. வாய்ப்பு நாம ஏமாந்தது அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. முத்து, அவனை யார் என்னன்னு விசாரிப்பா. அவன் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு படக்கு நடிச்சுக்குது. என்னன்னு கேளுப்பா. நான் துபாய் நாட்டு இளவரசன். இவன் என் அரண்மனையின் காவலன். ஒட்டகம் ஒட்டகம் ஏன் மெலிந்து விட்டது? ஒட்டகத்தை சரியாக கவனிக்கவில்லையா? ஒட்டகத்தை கவனிப்பதை விட உனக்கு வேற என்ன வேலை? நான் இப்ப அமெரிக்கால வேலை பார்க்க. அமெரிக்கா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். கை நிறைய சம்பாதிக்க. எங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நிறைய நகை போட்டு கட்டி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு கவலை இல்ல. எனக்கு கவலை. ஏமாத்திட்டாங்க. எங்க வீட்டுல கூட யாரும் இல்ல, மதிக்கிறது இல்ல. எல்லாம் போச்சியா? சரி சரி, அழாத அழாத. நான் உன்னை துபாய் கூட்டு போறேன். துபாய்க்கு போறதுக்காக பணம் கட்டி யார்கிட்ட ஏமாந்துருக்கான். யாரு ஏமாந்தது? இல்ல, அது வேற ஒருத்தர். அதுல பைத்தியம் முடிச்சிருக்கு, இன்னும் தெளிவே இல்ல. யாருக்கு யாருக்கு பைத்தியம்? இல்ல, அது வேற ஒருத்தர். சரி. இவனை மெட்ராஸ்ல பார்த்ததா சேகர் என்கிட்ட துபாயில சொல்லிச்சு. எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கான். என் பிள்ளையும் எவங்கிட்டயாவது ஏமாந்திருந்தா இப்படித்தான் எங்கேயாவது பைத்தியமா அலையும். இல்ல எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. யாரு 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 யாரு? இவங்களா? ஆமா, பாவம். நீ இங்க, அவன் அங்க. கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்குப்பா. நீங்க 2 பேரும் இடம் மாறினாலும் உங்களுக்கு வீட்டுல கிடைக்கிற பாசம் மாறாம கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு துபாய்க்கு போனவன் லெட்டர் போடுவான்னு தூங்காம காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க ஆத்தா கிட்ட பணத்தை பறி கொடுத்துட்டமான்னு போய் நின்ன உடனே பக்கவாதத்துல படுத்தவாதான் படுத்துட்டா. இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஏற்கனவே வேலை கழுதை இல்லாதவனுக்கு வாக்கப்பட்டமின்னு என்னை இலக்காரமா பாத்துக்கிட்டு என் பொண்டாட்டி இப்படி ஒரு இழிச்ச வாங்கி கூட குடும்பம் நடத்த மாட்டேன் அப்படின்ட்டு நான் பெத்த 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு பூனிய மூஞ்சில காரி துப்பிட்டு அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டான். பணம் சம்பாதிக்கிற ஆசையில இருந்த பாசத்தை எல்லாம் தொலைச்சிட்டேன். உருப்படாம போயிட்டமேனு ஊருக்குள்ளேயே நொந்துகிட்டு இருக்கிறத விட விட்ட பணத்தை பிடிச்சிட மாட்டோமான்னு ஊரா அலையிறேன். ஏமாந்தவங்களை யாராவது ஒருத்தர் பணத்தை திருப்பி வாங்கித்தண்டா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? இல்ல, நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தினானே அந்த களவாணி பழம் அவன் இங்கதான்டா இருக்கான் அப்படிங்கிற தகவலாவது வந்துடாதான்னு எல்லாரும் அட்ரஸையும் வச்சுக்கிட்டு ஊரா சுத்துறேன். உனக்கு ஏதாவது செய்தி வந்துச்சா? நான் கூட மெட்ராஸ்க்கு போன் பண்ணேன். நம்மள பிடிச்சு வச்சிருந்த போலீஸ்காரங்க கிட்ட துப்பு ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டேன். எந்த பதிலும் இல்லை. எனக்கு என்னவோ நம்ம பணம் திரும்ப கிடைக்கும்னு தோணல. கிடைக்கணும். எனக்கு பணம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு போனானே இந்த சீரழிவுக்கு காரணமான அந்த பரதேசி நாய், அவன் மட்டுமாவது
என் கையில கிடைக்கணும். எத்தனை குடும்பம் சாகிறதுக்கு காரணம், எத்தனை பேருடைய வாழ்க்கை அழியறதுக்கு காரணம், எத்தனை பேர் பொண்டாட்டி முகத்துல முழிக்க முடியாம பெத்த அப்ப ஆத்தாள காப்பாத்த முடியாம போனதுக்கு காரணம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அப்படியே ஒரே சூழ்நிலை. குட்டியை கண் முன்னாடியே கொல்லணும். சாகடிச்சிட்டா நாம இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? அதையே நினைச்சு அலையாம ஏதாவது வேலை செஞ்சு ஆத்தாவை குணப்படுத்துற வழியை பாரு. சரி, அப்ப நான் புறப்படட்டுமா? ஒரு 10 ரூபாய் கிடைக்குமா? ஏ 200 ரூபாயா? இம்புட்டு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இதுல ஒரு 100 ரூபாய்க்கு புல்லா லாட்டரி டிக்கெட் தான். அதுல பெருசா பரிசு விழுந்துச்சுன்னு வையே, நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எல்லாத்துக்கும் பவுந்து கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். வரட்டுமா? கிளம்புறேன், நீ புறப்படு. இரு, நானே கொண்டு வந்து உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விடுறேன். எதுக்கு? நான் இப்படியே கூட்டு ரோட்டுக்கு போய் தூத்துக்குடி பஸ்ஸை பிடிச்சு நம்ம சிவனேசன்ல அவன்கிட்ட போய் விசாரிச்சுட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். நீ கிளம்பு, நான் வரேன். போதும். இந்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. என்னையும் உங்களையும் சேர்த்து இந்த ஊரே தப்பா பேசினப்ப கூட என் புருஷன் மேல இருந்த நம்பிக்கையில இந்த ஊரை பத்தியோ எனக்கு கிடைச்ச கெட்ட பேரை பத்தியோ கவலைப்படாம நானே உங்களை இங்க தங்க சொன்னேன். ஆனா இப்போ இந்த சின்ன பொண்ணு மனசுல தப்பான ஆசையை வளர்த்து விட்டு நாளைக்கு நீங்க தப்பு பண்ணிட்டு வந்து நின்னா இந்த ஊர் முன்னாடி எங்க குடும்பமான தலை குனிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானே உங்களை வெளியே போக சொல்றேன். நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போற இந்த பொண்ணு அவளை சுத்தமானவளா ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நம்பிக்கை துரோகங்கிற ஒண்ணு என் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு பார்த்துட்டேன். வேண்டாம், இனிமே உங்க உறவும் வேண்டாம், உங்க உழைப்புல வர எந்த உதவியும் வேண்டாம். என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புற காசு மட்டும் எங்களுக்கு தங்கினா போதும். கடனை அடிச்சிட்டு கால் வயிறு கஞ்சினாலும் நிம்மதியா குடிச்சுக்கிறோம். இனிமே உங்க ஹோட்டலுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. என்ன முத? அண்ணி வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்காங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். கொஞ்சம் வரீங்களா? அப்படியா? அன்னைக்கு ரொம்ப முடியல, சீக்கிரமா. அனுப்பி எடுத்தோம்.
அவங்க சொந்தக்காரங்களா? கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். கேரண்டி சொல்ல முடியாது. இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. அதை எடுங்க. தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். போடுங்க. போடுங்க. போடுப்பா, பரவாயில்ல. குணவதி, என்னம்மா? என்னத்தா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏத்தா அழுகுற? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.